எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மதுரை சிம்மக்கல் கிருஷ்ணராயர் தெப்பம் தெருவில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் செந்திலாண்டவர் சன்னதி திருக்கோயிலில் கும்பாபிஷேக திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக இப்போ மொட்டை மாடியில் தட்டோடு ஓட்டுறதுக்கு சுருக்கி அடிக்கிறோம். சுருக்கி அடிக்கிறதுக்கு எப்பயும் போல் சுண்ணாம்பு செங்கல் மட்டும் பயன்படுத்தாமல் பழைய பாரம்பரிய முறைப்படி கடுக்கா வெல்லம் கத்தாழை எல்லாத்தையுமே வெட்டி 15 நாளைக்கு முன்னாடியே ஊற போட்டிருந்தோம். ஊற போட்டு அதை நல்லா புளிச்சு சாறு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ நல்லா அதை பார்த்தாலே தெரியும் சாறு நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்போது அதை சுருக்கி அடிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். சுண்ணாம்புமே நார்மலாக அங்கேருந்து பவுடர் எடுக்காமல் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து சுண்ணாம்பு காலவாசல்லே ஆர்டர் கொடுத்து அங்கேருந்து எடுத்து அதை பயன்படுத்துகிறோம். கோயில் காலகாலத்துக்கு இருக்கணுன்றதுக்காக இந்த முறைப்படி செய்கிறோம். பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் நிறம் நல்லா 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் கலர் நல்லா மாறி நிறம் கிடச்சிருச்சு. இது அப்படியே நம்ம அடுத்து சுண்ணாம்பையும் ஏற்கனவே உடச்சி வச்சுருக்க செங்கலையும் மிக்ஸ் பண்ணி அதை ரேஷியோ படி மிக்ஸ் பண்ணி இப்போ அடிக்க போகிறோம். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு கட்டடத்தோட நீர் புகும் தன்மை தடுக்கப்படும். கோயிலுக்கும் அது காலகாலத்துக்கு நிலச்சிருக்கும். எல்லாருக்கும் நன்றி. நான் உங்கள் இன்ஜினியர் வேலன் கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர் ப்ரூஃப் கம்பெனியோட இன்ஜினியர் பிரசாந்த், மதுரை. வணக்கம்.